ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீர தீர சூரன் அருண்குமாரோட இயக்கத்தில் விக்ரம், எஸ் ஏ சூர்யா, சுராஜ் இவங்களோட நடிப்பில் வெளியான இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சைடு அப்பா பையன் அவங்க வந்து ஒரு கேங்ஸ்டர், இன்னொரு சைடு வந்து ஒரு போலீஸ். இவங்களோட முன்விரோதம் காரணமாக ஒருத்தர் மாற்றி கொலை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கு ட்ரம்ப் கார்டாக இந்த படத்தோட ஹீரோ விக்ரம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. விக்ரம் யாருக்கு சப்போர்ட் பண்ணாரு, அதனால அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்றதான் இந்த படத்துடைய கதை. இந்த படம் பாகம் 2 அப்படின்னு ரிலீஸ் ஆயிருக்கிறதுனால சில விஷயங்கள் வந்து அந்தந்த இடத்துல தான் ரிவீல் பண்ணுறாங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியும் நல்லா மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிருந்தாரு இந்த படத்துடைய இயக்குனர். இந்த படம் ஒரு நாள் இரவில் நடக்கிற மாதிரியாக காட்டப்படுது. ஸோ இதோட சினிமாட்டோகிராஃபி வந்து சூப்பராகவே ஒர்க் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். முழுக்க இருட்டில் காட்டணும், பட் அதை வந்து நமக்கு என்கேஜிங்காக காட்டணும். அது சூப்பராகவே பண்ணியிருக்காரு தேனி ஈஸ்வர். அதே மாதிரி மாஸ் மொமெண்ட் எல்லாத்தையுமே வந்து ஜிவி வந்து அவரோட பிஜிஎம்மால கொஞ்சம் எலிவேட் பண்ணி கொண்டு போயிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டண்ட் கோரியோகிராஃபி சூப்பராகவே இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாருமே சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. விக்ரம் வந்து இந்த ஏஜில் எப்படி ஒரு ஃபிசிக்கை மெயின்டைன் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. அதே மாதிரி எஸ் சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த படத்தில் கொஞ்சம் சட்டலாகவே மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிருக்காரு. சுராஜ் வந்து அவரோட ஓன் வாய்ஸில் டப்பிங் கொடுத்துருந்தாலும் மலையாள ஸ்லாங்காக இருந்தாலும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மூலிமா அவர் வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். துஷாரா அவங்களோட பாட்டை சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸில் அவங்களோட நடிப்பை பேசும்படியாக இருந்தது. இந்த படம் கமர்ஷியலாக ஒரு சூப்பரான ஒரு பேக்கேஜாக இருக்கும். அதே டைமில் பார்த்தீங்கன்னா இது வந்து டெக்னிக்கலாக ஒரு பிரில்லியண்டான படம். ஆமாம், இதில் வந்து ஒரு சிங்கிள் ஷாட் வந்து 15 to 18 நிமிஷத்துக்கிட்ட ஒரு சிங்கிள் ஷாட் வந்து சூப்பராகவே எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். அதே மாதிரி ஃபில்ம் மேக்கிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஒரு அவுட்புட்டை கொடுத்துருக்காரு இந்த படத்துடைய இயக்குனர். எல்லாத்துக்குமே வந்து கரெக்டான ஒரு ஆர்க் இருக்குது, ஒரு கேரக்டர் ஆர்க் இருக்குது. அதே மாதிரி எல்லாருமே கிரே ஷேட்டில் தான் காமிச்சிருக்காங்க. எந்த ஒரு கேரக்டரும் வந்து தேவையில்லாமல் வந்த மாதிரியான ஒரு ஃபீல் இல்லவே இல்லை. விக்ரம் வந்து ரொம்பவும் ஷார்ப்பான ஒரு ஆள் அப்படிங்கிற வந்து காட்டுறதுக்காகவே ஒரு குழந்தை ஸ்லிப் ஆகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த சீனில் வந்து காமிச்சிருப்பாரு. இதே மாதிரி படம் நெடுக இருக்கிற எல்லா சீன்ஸ்லையுமே கொஞ்சம் அங்கங்கே டீட்டெயில் வந்து காமிச்சிருக்காரு. இது வந்து உங்களுக்கு படம் ரொம்பவும் பிடிச்சி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு ஃபில்ம் மேக்கிங்கை உங்களால் உணர முடியும். இந்த படத்தோட ட்ராபேக்காக நான் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஃப்ளாஷ்பேக்னு ஒரு சீன் வந்து சொல்லப்படுது. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஒரு சூப்பரான ஒரு எலிவேஷன் சீன் இருந்தாலும் தேவையில்லாத ஒரு ஃப்ளோவில் நடுவில் எங்கேயோ போயிட்டு வந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த சம்பவத்தை காட்டாமலே அந்த சம்பவத்துக்கான ஒரு பில்டப்பை கொடுத்து சூப்பராகவே முடிச்சிருந்திருக்கலாம். படத்தோட ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து சூப்பராகவே பில்டப் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. நடுவில் இந்த ஃப்ளாஷ்பேக் சீன் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு திருப்பியும் கிளைமேக்ஸில் வந்து ஒரு நல்லபடியாக முடிச்சிருப்பாங்க. இருந்தாலும் கிளைமேக்ஸ் சண்டை காட்சி ரொம்பவும் கொஞ்சம் இழுத்து முடிச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2.25 மணி நேரம் வருது. சாலிடாக ஒரு 15 மினிட்ஸை கட் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பரான ஒரு ஷார்ப்பான படம் பார்த்த ஒரு ஃபீல் கிடச்சிருக்கும். பட் இருந்தாலும் இப்போதைக்கு சூப்பரான ஒரு கமர்ஷியல் பேக்கேஜோடு இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காரு. அவரோட ஃபேன்ஸுக்கு வந்து சூப்பராகவே இந்த படம் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த படத்தில் வயலன்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இந்த படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். இந்த படம் கண்டிப்பாக ஒரு தேட்டர் மெட்டீரியல் தான். வெயிட் பண்ணி ஓடிடியில் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம். ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி.